Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான நேவி ப்ளூ லைட்ரூம் ஃபோட்டோ எடிட்டிங் நம்மளோட மொபைலில் அதுவும் லைட்ரூமில் எப்படி ரொம்ப சூப்பராக வேறு லெவலில் எடிட் பண்ண போகிறத பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சிருக்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க, கூட பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஹிட் த லைக் பட்டன். Without wasting any more time, let's get started. ஓகே, உங்களுக்கு லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே, லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ தான் எடிட் பண்ணி ஒரு சூப்பராக அண்ட் வேறு லெவலான ஒரு நேவி ப்ளூ டோன் கொண்டு வரப்போகிறோம். ஸோ ஜஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் போட்ட மாதிரி குட்டியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், லைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கான்ட்ராஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு ப்ளஸ் 33 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ஹைலைட்டுன்னு இருக்கும். ஸோ ஹைலைட்டை கம்மி பண்ணி அரௌண்ட் ஒரு -15 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ஷேடோன்னு இருக்கும். ஸோ ஷேடோ வந்து ஒரு +20க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட்டுன்னு இருக்கும். ஸோ ஒயிட் வந்து ஒரு +21க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா பிளாக்னு இருக்கும். ஸோ பிளாக் வந்து கொஞ்சமாக வந்து ஏற்றிக்கிறேன், ஒரு +2 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கலர்ஸ். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டெம்பரேச்சரை வந்து ஒரு +16 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா டின்னு இருக்கும். ஸோ டின்னு வந்து ஒரு +14க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா வைப்ரன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ வைப்ரன்ஸை வந்து கொஞ்சமாக ஏற்றி ஒரு +20 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ சேச்சுரேஷன் வந்து ஒரு +10 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியாக ஒரு ஐக்கான் இருக்கும். கரெக்டாக வந்து இந்த ஐக்கான் தெரியுதா? ஸோ இது வந்து மிக்ஸ் டூல்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் யூஜை வந்து ஒரு -20 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே சேச்சுரேஷன் இருக்கும். சேச்சுரேஷன் வந்து ஒரு -18 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா லூமினன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸை வந்து ஒரு +14 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து யூஜ் வந்து ஒரு -100, சேச்சுரேஷன் -100, லூமினன்ஸ் வந்து ஒரு +16 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் க்ரீன் கலரை கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜ் வந்து ஒரு -100, சேச்சுரேஷன் -100, லூமினன்ஸை வந்து ஒரு +15 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே இருக்க டன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு அந்த மிக்ஸ் டூல் ஐக்கான் பக்கத்துலேயே பாருங்களேன், குட்டி குட்டியாக 3 டாட் இருக்கும் கரெக்டாக இந்த இடத்துல தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சர்க்கிள் இருக்கும். டாப்பில் ஃபஸ்ட்டு 4 சர்க்கிள் இருக்கும். ஸோ இதில் கரெக்டாக வந்து 4th சர்க்கிள் லாஸ்ட்டு. ஓகேவா? இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குளோபல் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா சர்க்கிளோட ஹெட்டு இதுதான். ஓகேவா? இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுறேன். இதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா குளோபல் அப்படின்னு இருக்கும். இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ஆரோ மார்க் இருக்கும். இது கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜ் வந்து ஒரு +227 கரெக்டாக இந்த ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ சேச்சுரேஷன் வந்து ஒரு +55 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே லூமினன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸ் வந்து ஒரு +24 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் அப்படின்ற மாதிரி இருக்கும். கரெக்டாக வந்து ஒரு லேயராக இருக்கும் கரெக்டாக இந்த இடத்துல. ஸோ தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்குன்னு இருக்கும். பேசிக் அது பக்கத்துலேயே பாருங்களா, குட்டியாக ஒரு ஆரோ மார்க் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இது லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஸ்டிக்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இது லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் கரெக்டாக வந்து ஆர்டிஸ்டிக் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். இதில் ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 100ல் செட் ஆகிருக்கும். ஸோ அதை சேஞ்ச் பண்ணி அரௌண்ட் ஒரு
115 கரெக்டாக அந்த ரேஞ்சுக்கு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே சூப்பர். இப்போ மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அங்கே தான் லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாத்தையும் நாங்கள் தான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எஃபெக்ட்ஸுக்கு போயிடலாம். ஸோ எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டின்னு இருக்கும். ஓகே, எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டின்னு இருக்கும். ஸோ கிளாரிட்டி வந்து ஒரு +30க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அது கீழே டென் ஆன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ டென் ஆன்ஸை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +6 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா விக்னெட்னு இருக்கும். ஸோ விக்னெட் வந்து ஒரு -50 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு மிட் பாயிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மிட் பாயிண்ட், ஸோ அதை வந்து ஒரு +18 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபெதர், ஸோ ஃபெதரை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +76 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டீட்டெயில்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷார்ப்பனிங்னு இருக்கும். ஸோ ஷார்ப்பனிங் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +52 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மாஸ்கிங்னு இருக்கும். ஸோ மாஸ்கிங் வந்து ஒரு +39 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும். ஸோ நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து ஒரு +60 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட் வந்து ஒரு +37 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும். ஸோ கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து ஒரு +44 சம்திங் கரெக்டாக செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னஸ்ன்னு இருக்கும். ஸோ ஸ்மூத்னஸ் வந்து ஒரு +76 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பைனாகுலர் போட்ட மாதிரி குட்டியாக ஆப்ஷன் இருக்கும். ஆப்டமிஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரிமூவ் த குரோமேட்டிக் அப்சர்வேஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை எனேபிள் பண்ணுறேங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா எனேபிள் த லென்ஸ் கரெக்ஷன் இருக்கும். இதை எனேபிள் பண்ணுறேங்க. ஓகே சூப்பர். ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ஸோ பிஃபோர் த இமேஜ் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு க்ரீன் கலரில் இருந்தது. ஆஃப்டர் த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூ டோனில், அதுவும் சூப்பர் அண்ட் வேறு லெவலான ஒரு டார்க் நேவி ப்ளூ டோனில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கும் பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணுறேங்க. அண்ட் இந்த ப்ரீசெட் உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியலனா இந்த ப்ரீசெட் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. பட் ப்ரீசெட் வந்து லாக் ஆகிருக்கும். ஸோ ப்ரீசெட்டோட பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் நம்பர். அது 4 டிஜிட் நம்பர் வந்து அந்த வீடியோக்குள்ளே வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர் இந்த வீடியோவில் எங்கே வேணா வரும். அகைன் ஒரு 2 டிஜிட் நம்பர் எங்கே வேணா வரும். 2 டிஜிட் கம்பைன் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இது ஒரு 2 டிஜிட் நம்பர் அண்ட் இன்னொரு 2 டிஜிட் நம்பர் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ 2 நம்பர் கம்பைன் ஆகிட்டு தான் வரும். ஃபஸ்ட்டு 2 டிஜிட் வரும், அதுக்கப்புறம் ஒரு 2 டிஜிட் வரும். இந்த வீடியோவில் எங்கே வேணால் வரும், அது எனக்கே தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 டிஜிட் நம்பர், அடுத்த ஒரு 2 டிஜிட் நம்பர், ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா 4 டிஜிட் நம்பர் வரும். ஸோ அந்த 4 டிஜிட் நம்பரை உங்களோட ஃபைலில் போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அதுக்கு ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, tada bye bye from SD.